உழைப்பின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் தொழிலாளர் தினமாகிய மே தின திருநாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உழைப்பாளர் தின வாழ்த்து. உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தங்களின் உரிமைக்காகவும் நலனிற்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி அடிமை விலங்கினை உடைத்தெறிந்து தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த நாள் உழைப்பாளர் திருநாளாகும் எனவும் அறிக்கை. உழைக்கும் தொழிலாளர்கள் அனைத்து வகைகளிலும் சிறப்புடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் தமது ஆட்சிக் காலங்களில் பல்வேறு முத்தான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி காட்டினார்கள். தனது தலைமையிலான கழக ஆட்சியிலும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை பெருமையோடு நினைவுபடுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உழைப்பில்தான் உடல் வலிமை உறுதி பெறும், உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும், உழைப்பின் பயனால் கிடைக்கும் உயர்வே மன நிறைவு அளிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை குறிப்பிட்டு உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்து. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக 128 முதல் 147 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என ஜேவிசி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என கணிப்பு. அஇஅதிமுக 124 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் மீண்டும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி வழியில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என அறிவிப்பு. ஸ்பைக் மீடியா இடம் வலம் நடத்திய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 124 முதல் 127 தொகுதிகள் வரை வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக கூட்டணி 36.50% வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக கூட்டணி 190 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆல் இந்தியா சேட்டலைட் சேனல் யூனியன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் அறிவிப்பு. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 190 தொகுதிகளில் வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக 133 முதல் 149 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என டிமோஸ் ப்ராஜெக்ட் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்ற அறிவிப்பால் தமிழக மக்கள் குதூகலம். மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 92.67% வாக்குப்பதிவாகி உள்ளதால் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு பயிற்சி. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தபால் வாக்குகள், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் பயிற்சி. சென்னை கோட்டூர்புரத்தில் பரதநாட்டிய பயிற்சிக்கு வந்த பள்ளி சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட நடன ஆசிரியரின் கணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு கால திமுக அவல ஆட்சியால் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளதாக பெண்கள் வேதனை. ஈரோடு அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நினைப்பது ஜனநாயகத்தின் சாபக்கேடு என மக்கள் கடும் சாடல். சென்னை புளியந்தோப்பு அருகே 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் திமுக அரசு இதுகுறித்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் மக்கள் வேதனை.
கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் 8 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். போதை தடுப்பு நடவடிக்கை என கூறி வெற்று விளம்பரம் செய்தது மட்டுமே கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியின் ஒரே சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் கட்டுக்கடங்காமல் தலை தூக்கி உள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வெட்டி படுகொலை. காவல்துறையினருக்கு பாதுகாப்பின்றி கொலைக்களமாகவே மாறிவிட்ட தமிழகத்தில் வீட்டினுள் கூட அச்சத்துடனேயே இருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காசி தர்மம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவன் மற்றும் அவரது உறவினர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பல். கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்து திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் அருகே தலைக்கேறிய மது போதையில் காவல்துறை ரோந்து வாகனத்தை திருடி சென்று விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிக்கு தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையினரையே பொதுமக்கள் காக்க வேண்டிய சூழல் இருப்பதே முடிவுற்ற திமுக ஆட்சியின் வரலாற்று சாதனை என பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கத்தில் மருத்துவ கனவுகளுடன் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 17 வயது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என மக்களை ஏமாற்றி இதுவரை 27 மாணவர்களின் உயிரை காவு வாங்கிவிட்ட திமுக தற்கொலை தீர்வல்ல என்ற விழிப்புணர்வையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் தவறிவிட்டது என பொதுமக்கள் சாடல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் ஆன்லைன் வர்த்தகத்தில் 35 லட்சம் ரூபாயை இழந்த நபர் விஷமருந்தி தற்கொலை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் தற்கொலை மற்றும் கொலைகளால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு சீரழிந்து வரும் அவலம். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் அழகர் மலையில் இருந்து மதுரை மாநகருக்குள் வந்தடைந்த கள்ளழகர். வீதிதோறும் திரண்ட திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு கள்ளழகரை மனமுருக வழிபட்டனர். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் போதிய நிதி இல்லாததால் அதை சார்ந்துள்ள கறவை மாடு கடனுதவி திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விளம்பர நோக்கில் பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்த ஸ்டாலின் அரசு எவ்வித நிதியும் வழங்காததால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுவதாகவும் வேதனை. சொத்து தொடர்பாக பத்திரங்கள் பெற ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தாலும் பத்திர நகல் பெற 12 நாட்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மக்களுக்கு முறையான சேவைகளை வழங்காத பத்திரப்பதிவுத்துறை அலட்சிய போக்கின் உச்சத்தில் இருப்பதாக பொதுமக்கள் சாடல். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் தாயுமானவர் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கண் துடைப்புக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட திட்டம் ஏற்கனவே முறையாக செயல்படுத்தப்படாத நிலையில் நிதியும் ஒதுக்கப்படாததால் முற்றிலும் தோல்வியடைந்த விளம்பர திட்டம். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும்போது பக்தர்கள் மீது காலணிகளை வீசுவது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்திலிருந்து நகர் பகுதியில் 7 கிலோமீட்டருக்கு அதிரடிப்படை காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையம் முறையாக செயல்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள பேருந்து நிலையம் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் பொது இடங்களிலேயே சமூக விரோதிகள் மது அருந்துவதும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதும் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அவசர கதியில் திறக்கப்பட்ட அறிவியல் பூங்கா மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் ஏமாற்றம். முடிவுற்ற திமுக ஆட்சியில் பெயருக்கு திறக்கப்பட்ட பூங்காவினால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள வீரசிகாமணி பகுதியில் உள்ள குடவரை கோயிலான கைலாசநாதர் திருக்கோயில் அருகே மதுபாட்டில்கள் கிடைப்பதில் பொதுமக்கள் அவதி. ரோந்து பணியை காவல்துறை தீவிரப்படுத்தாததை காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கோயில் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் மது அருந்துவதை தடுக்க வேண்டுமென வலியுறுத்தல்.
ஜெனரிக் எனப்படும் மூலப்பெயரிலான மருந்துகளை மட்டுமே மத்திய அரசின் மருத்துவமனைகளில் பரிந்துரைக்க வேண்டுமென மத்திய சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தல். 3 ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட நெறிசார் வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னூர் வைகையாறு நீர்வரத்தில்லாமல் வறண்டதோடு ஆற்றில் உள்ள 20க்கும் மேற்பட்ட உரை கிணறுகளின் நீர்மட்டமும் வறண்டு போகும் நிலை. தேனி நகராட்சிக்குட்பட்ட 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூர் கிராமத்திலிருந்து கீழ்குப்பம் கிராமம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்ட தார் சாலை பெயர்ந்துள்ளதால் கிராம மக்கள் கடும் அவதி. குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர் என பலதரப்பு மக்களும் அடிக்கடி விபத்தில் சிக்குவதால் விரைவில் தார் சாலை அமைத்துக் கொடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை தூய்மைப்படுத்த தமிழக அரசுக்கு 45 நாள் கெடு விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இதற்காக கூட்டுக்குழுவை ஏற்படுத்தவும் அந்த கூட்டுக்குழு ஜூன் 3ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணை. நாட்டில் அதிகரித்து வரும் வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிராக சட்டம் இயற்றும் அதிகாரம் நீதிமன்றங்களிடம் இல்லை என்றும் இதற்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களே போதுமானதாக உள்ளதாகவும் நீதிபதி கருத்து. கோடை வெயில் அதிகரித்துள்ளதை அடுத்து தமிழகத்தின் மின் தேவை மற்றும் மின் நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்று முன்தினம் மின் நுகர்வு 470 மில்லியன் யூனிட்டாக புதிய உச்சம் எட்டிய நிலையில் மின் தேவை 21,211 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான அஸ்வத்தாமன் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்றபோது சிக்கினார். பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பாங்காக் தப்பிச் செல்ல முயன்றபோது அங்குள்ள குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கினார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் கனமழையின் காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். மேலும் 7 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனை பராமரிப்பில் அம்மாநில அதிகாரிகள் மெத்தனம் காட்டியதே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தியம்பெருமானுக்கு சித்திரை மாதத்தின் 2வது பிரதோஷ தினத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம். அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்ட போது பெருந்திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மேற்கு வங்கம் உட்பட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட கங்கை விரைவு சாலையை திறந்து வைத்த பின் பேசிய பிரதமர் மோடி, மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள் ஒரு வளர்ந்த இந்தியாவிற்கான உறுதியை மேலும் வலுப்படுத்தும் என உறுதி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 வழி பாதையாக கட்டப்பட்டுள்ள 12 மாவட்டங்கள் வழியாக செல்லும் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை அதிவேக சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மீரட் பிரயாக்ராஜ் இடையேயான பயண நேரம் கங்கை அதிவேக சாலை மூலம் கணிசமாக குறைவதால் தொழில்துறை, விவசாயம் மற்றும் வர்த்தகம் பெரிதும் வளரும் என நம்பிக்கை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. 85 முதல் 100% வரை எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கும் ஃப்ளக்ஸ் ஃபியூயல் வாகனங்களை அதிக அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் புகை உமிழ்வு விதிகளில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் முன்மொழிவு. பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கும் நோக்கிலான இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் அளிப்பு. இந்தியா பொருளாதார வல்லமையை நோக்கி நகர்வதில் ஆதார், UPI போன்ற அடிப்படை தளங்களுக்கு பிறகு வருமானம் அதிகரித்தல், சந்தைப்படுத்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த $30 டிரில்லியன் இலக்கு வரைபடத்தை வெளியிட்டுள்ள நிதி ஆயோக். அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி திட்டங்கள், முதலீடு, வேலைவாய்ப்பு, உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்கான கொள்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் எனவும் தகவல். மேற்காசிய போர் மற்றும் எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் எச்சரிக்கை. வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் உறுதியான வங்கி கட்டமைப்பு ஆகியவற்றால் அடுத்த நிதியாண்டில் சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.4% வரை இருக்கும் என ஆய்வறிக்கையில் நம்பிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே குடும்ப தகராறில் வயதான தம்பதியினரை அம்மிக்கல்லால் அடித்துக் கொன்ற பேத்தியின் கணவர் சிக்கினான்.
தலைக்கேறிய மது போதையில் கொலை அரங்கேறிய நிலையில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததாலும் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசால் அதிகரித்த மது கலாச்சாரத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு செல்வதற்கான உரிமை பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. டாஸ்மாக் விற்பனை கட்டுப்பாடின்றி நடைபெறும் நிலையில் பிற மாநிலங்களில் இருந்தும் மதுபானங்கள் கடத்தப்படுவது அதிகரித்து உள்ளது அம்பலம். ஈரோடு ரயில் நிலையம் அருகே 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் பயணிப்பதையே விரும்புவதாக மக்கள் சாடல். தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டையில் தனியார் பள்ளி நிர்வாகியின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறையின் மெத்தனத்தால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரம் மேலோங்குவதால் அச்சத்தில் தவிக்கும் மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பட்ட பகலிலே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. பகல் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் துணிச்சலாக 2 சக்கர வாகனங்கள் திருடு போகும் அளவிற்கு திமுக ஆட்சியில் மக்களின் உடைமைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என எழும் விமர்சனம். கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த கேரள மாநிலம் கோட்டயத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் மாயமானதால் அதிர்ச்சி. மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் என மக்கள் நம்பிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தமிழக எல்லையான கொசஸ்தலை ஆற்றில் இரவு பகலாக மணல் கொள்ளை நடைபெறுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம். ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் சுமார் 1 கிலோமீட்டர் வெள்ள வடிகால் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என சென்னை உத்தண்டி விஜிபி லே அவுட் வாசிகளும் நயினார்குப்பம் மீனவர்களும் வலியுறுத்தல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மாசு நீர் கடலில் கொட்டும் நிலை ஏற்பட்டால் ஆமைகள் முட்டையிடும் இடமும் நீர்நிலையும் பாதிக்கும் என எச்சரிக்கை. சென்னையின் முக்கிய போக்குவரத்து இணைப்பாக விளங்கும் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை விரிவாக்கப் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சாலை சீரமைப்பு பணிகளும் அரைகுறையாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தும் இந்த சாலையில் பணிகள் நிறுத்தப்பட்டாலும் வாகனங்கள் செல்லும் வகையில் உரிய முறையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. டிஜிட்டல் வழியில் கணினி திரையில் சரிபார்க்கும் முறையில் எவ்வித கோளாறும் இல்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. மே மாதம் 3வது வாரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மதிப்பீட்டு பணிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுவதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் தெரிவித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் cbse.gov.in உள்ளிட்ட தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் அறியலாம். மேலும் டிஜிலாக்கர் மற்றும் உமாங் ஆகிய மொபைல் செயலிகளிலும் தேர்வு முடிவுகளுக்கான இணைப்பு வழங்கப்படும் நிலையில் தேர்வு முடிவுகளை SMS மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. பண்ணைகளில் வளர்க்கப்படும் பறவைகள் மூலம் பரவிய சல்மோனெல்லா நச்சு பாதிப்பால் பிப்ரவரி மாதம் முதல் 13 மாநிலங்களில் குறைந்தது 34 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. பொதுவான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு நோய் தொற்று கட்டுப்படாமல் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் பக்தர்களால் பெருங்களத்தூர் முதல் வண்டலூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீர் செய்ய சாலையில் போதிய அளவில் காவல்துறையினர் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 21.49 அடியாக குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நீர்வரத்து ஏதுமில்லாத நிலையில் அணையிலிருந்து 15 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக தமிழகம் முழுவதும் 1351 ஏரிகள் முற்றிலும் வறண்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சிவகங்கையில் 379 ஏரிகள், மதுரையில் 264 ஏரிகள், திண்டுக்கல்லில் 129 ஏரிகள் என வறட்சி தொடரும் நிலையில் அரசு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
சென்னை திருவொற்றியூர் அருகே காலடிப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீருடன் உணவக கழிவுகளும் சாலையில் வெளியேறிய அவலம். கடந்த ஆண்டுகளில் கழிவுநீர் இணைப்புகளை முறைப்படுத்தாமல் இருப்பது தனியார் உணவகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உணவக கழிவுகளை கழிவுநீர் கால்வாயில் கலப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் பிடிபட்டார். மனைவியை கொலை செய்த கணவனின் தாய் மற்றும் தந்தையையும் கைது செய்ய வலியுறுத்தி இறந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல். தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்தில் சட்டப்பூர்வமாக விற்கப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும். புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசு பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 கர்ப்பங்களுக்கு 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு அளிக்கும் நிலையில் 3வது கர்ப்பத்திற்கு 12 வாரங்கள் மட்டும் விடுப்பு அளிக்க நிர்ணயித்த முடிவை ஏற்க மறுத்த நீதிபதிகள். 3வது கர்ப்பத்திற்கு குறைந்த விடுப்பு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் என். செந்தில்குமார் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏற்பட்ட கோளாறால் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. 2வது நிலையின் 1வது அலகில் கொதிகலன் கசிவு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். நாளை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சென்னையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிப்பூ கிலோ 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையிலும், சாமந்தி கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக கோயம்பேடு வியாபாரிகள் அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவ விழாவில் ராஜ அலங்காரத்தில் பல்லக்கில் திருபவனி வந்து அருள்பாலித்த அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன். கோலாகலமாக நடைபெற்ற பொம்மை பூ கொட்டும் நிகழ்வை பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்த பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 31 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,78 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. மேலும் 1/2 கிலோ தங்கம் மற்றும் 7200 கிராம் வெள்ளி பொருட்களும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற சித்திரை திருவிழா தேரோட்டம். சாரங்கா சாரங்கா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காலை முதலே கடும் பனிமூட்டம். கோடைக்கால வெப்பத்தை தணித்த இதமான குளிரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளில் வெப்பமான நாள்கள் 15 முதல் 40 வரை அதிகரிக்கும் என AI தொழில்நுட்பம் மூலம் கணிப்பு. CEEW அமைப்பால் உருவாக்கப்பட்ட இத்தளம் ஆண்டுக்கு 15 முதல் 40 வெப்ப நாட்களும் 20 முதல் 40 வெப்பமான இரவுகளும் 10 முதல் 30 கனமழை நாட்களும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. பஞ்சாப் மாநிலத்தில் சரக்கு ரயில் வழித்தடங்களை ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு. பஞ்சாபில் பிரத்யேக சரக்கு வழித்தடத்தில் கடந்த 3 மாதங்களில் 2 வெடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள இடத்தை பார்வையிட்ட பின் மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு பேட்டி. இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம். டெல்லியில் நடந்த பஸ் வேர்ல்ட் இந்தியா 2026 உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர், வாகன உற்பத்தியாளர்களும் போக்குவரத்து நிறுவனங்களும் பசுமை எரிசக்தியை நோக்கி தங்களது பயணத்தை விரைவுபடுத்த வேண்டும் என அழைப்பு.
மெட்டா நிறுவனம் அதன் விதிகளின்படி 13 வயதுக்குட்பட்டவர்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டிலிருந்து தடுப்பதில் தோல்வியடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம். மெட்டா நிறுவனத்திற்கு அபராதம் விதிப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள அருங்காட்சியகத்தில் உலகின் முன்னணி கோடீஸ்வரர்களின் முகங்களை கொண்ட விசித்திரமான நாய் ரோபோக்களை உருவாக்கி அமெரிக்க கலைஞர் அசத்தல். எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பெசோஸ் போன்றோரின் முகங்கள் கொண்ட அசத்தலான ரோபோக்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் அடுத்த மாதம் 14ஆம் தேதி 2 நாட்கள் பயணமாக இந்தியா வருகை. இந்தியா, ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து ரஷ்ய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 32 காசுகள் சரிந்து இதுவரை இல்லாத வகையில் 95 ரூபாய் 20 காசுகளாக கடும் சரிவு. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம், மத்திய கிழக்குகளில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி விவகாரம் மற்றும் அமெரிக்க நாணயத்தின் வலுவான நகர்வுகளால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக நிபுணர்கள் தகவல். கிரெடிட் கார்டுக்கான நிலுவைத் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதி முடிந்த பின் 3 நாட்கள் வரை வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ள ரிசர்வ் வங்கி. புதிய விதிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதால் இன்ப அதிர்ச்சியில் கிரெடிட் கார்டு பயனாளர்கள். மோகன்லால் நடிப்பில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் உருவான திருஷ்யம் 3 படத்தின் டீசர் வெளியானது. வருகிற மே மாதம் 21ஆம் தேதி திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. நடப்பு ஐபிஎல் தொடரின் 41வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 243 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 249 ரன்கள் எடுத்து வெற்றி. ஐபிஎல் தொடரின் 42வது லீக் ஆட்டம் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. குஜராத் அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்ள இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன.